Silence, silence, silence. S.K. Raguraman, S.K. Raguraman, S.K. Raguraman. Sita, Sita, Sita. ஏம்மா, உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, என்னம்மா காரணம்? இந்த விவாகரத்துல உங்களுக்கு ஒண்ணும் சம்மதம் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏமா, உன் புருஷன் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லங்க. வேற ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தாரா? அப்படிப்பட்ட கெட்ட புத்தியெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்போ அவர் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆண்மை இல்லாதவரா? எதையும் மறைக்காம சொல்லுமா. எந்த காரணமா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு சபல புத்திக்காரனோட வாழ்ந்துடலாம், ஒரு முரடனோட வாழ்ந்துடலாம், ஒரு குடிகாரனோட கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு முட்டாளோட வாழ முடியாது சார். என்னம்மா சொல்ற? அப்பா பிள்ளையாரப்பா, என்ன பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வெளியில நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்காய் உடைக்கிறேன். இதுல 1 தேங்காய் கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடத்தை பார்த்து நான் ஒண்ணும் சிரிக்கல. அப்பதான் சிரிச்ச. முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். முருகர் கோவிலா? கொஞ்சம் இல்லமா, நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமா தான் செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோயில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இதனால நீ எப்பதான் திருத்த போறியோ? பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா. சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா. என்ன இந்த ஆளு? சம்திங் ராங் வித் ஹிம். தேங்காய் கடை வச்சா தேங்காய் கடை வைக்கிறேன், பூ கடை வச்சா பூ கடை வைக்கிறேன், செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிறேன். எல்லாத்துலயுமே போட்டி தானே. நீ என்ன பண்றியா? அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு வெப்பாட்டி வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறியா? வச்சுக்குவியா? என்னம்மா, என்ன என்னாச்சு? ஐயோ, தாடி என் வண்டி எடுத்துட்டு போறாருங்க. ஐயோ, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தாமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டியை என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கு சொல்லிட்டு போனா, போகும்போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணு செய்யுமா, இதை எடுத்துட்டு போமா, பின்னாடியே போனா பிடிச்சலாம். போமா. போறது ஹலோ, நாடு போறோம். யோ யோ, ஹலோ மிஸ்டர், நிறுத்துங்க.
ஏமா பணம் எவ்வளோ? 50 பைசா. ஒரு 10 பைசா கொடுப்பியா? ரப்ப ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படி நிறுத்துறியா? நான் எப்படி போறது? யாருக்கு அறிவில்லைங்கிற? உனக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? யோ, உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டி இல்ல. எது இது வண்டியா? இது எப்படி எங்கிட்ட வந்தது? என்ன கேளு எப்படி வந்துச்சுன்னு. சரியான சாவுகிராகி. இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா. வண்டியை புடி. போச்சிட்டியா? கொஞ்சம் வாங்க. மூச்சை பாரு. பாய வேலையை பார்த்துட்டு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கிறியே, இந்த தனியில விட்டு தொலைக்க கூடாதா? பாட்டி, ஒருத்தனோட ஒரு நாள் பழகினாலே மறக்க முடியல. இதோட 5 வருஷம் பழகிட்டேன். எப்படி மறக்க முடியும்? நீ கூட செலவு போடுற, விட்டுட்டியா? எப்படி பாயிண்ட்? கெட்டு போறவங்கள திருத்திடலாம், ஆனா கெட்டு போகணும்னே முடிவு பண்ணவங்கள திருத்தவா முடியும் பாட்டி? தங்கச்சி வாயை திறந்துட்டா இனிமேல் தத்துவம் தான். ஏண்டா, உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நானா என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன் சொன்னேன். பாரு, ஏமா தங்கச்சி ரேடியோல போய் பண்ணி என்னாச்சு? சாங் எல்லாம் எப்போ ஓகே ஆயிடுச்சு. வர்ற 15ஆம் தேதி ரேடியோல கேக்குறீங்க. பாரு பொறுப்ப. ஓடி வா. பாரு டாய், உன்கிட்ட ரேடியோ போட்டு இருக்காடா? இல்லைங்க ஐயா. சரி, நான் வாங்கி தர்றேன். வாங்கிட்டே இருக்குதா? இல்லன்னு சொல்லுங்க. என்கிட்ட இல்லைங்க. என்னடா இவ்வளவு யோசிச்சு சொல்ற? படையா முதலாளி, புடி இந்த பணம். ரேடியோ போட்டி வாங்குற, 15ஆம் தேதி என் தங்கச்சி பாட்டை கேக்குற, என்கிட்ட வந்து பாடி காட்டுற, புரியுதா? டேய் டேய் ராஜா, என்ன பாடுறா ராஜா? ஏய், இங்க பாடுறா. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய், வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா, எவ்வளவு அனுப்பிச்சது? கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லிச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லிச்சா? இதுக்கு எதுக்கு துணி? குனி திரும்படா. காலங்காத்தால கடனா? ஸ்டெப்பு கட்டிங்க இந்த பக்கம் திரும்படா, சனியம் பிடிச்சவன. என்னங்கடா இது? ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க. நீங்க கோழிக்கு கிராப் வெட்டனா 2 முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கண்ணே. என் கோழிக்கு கிராப் வெட்டி விடுக்கட. என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா? இது சந்தை கடை இல்லைங்கன்னு, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப் வெட்டி விட்டீங்க, 2 முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபு பண்ண தானே சொன்னாரு. ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க, இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்னைய பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா உங்க கூட எல்லாம் பெரிய ரோதனையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் 2 முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க கொலாபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லிவிட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா? சேதி, அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. கேளுங்கப்பா. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்க வாங்க. ஹலோ, நீயா? என்ன விஷயம் சொல்ல? இத சாப்பிட. சாரி. ஏய், என்னாச்சு உனக்கு? சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலேயே என் கழுத்துல ஏறின தாலி
முன்னையே இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இதெல்லாம் சாப்பிட முடியும்? சாரிடி. ஆமா, அப்படின்னு ஸ்வீட்டான விஷயம்? ஓ அதுவா, வர 15ஆம் தேதி என் பாட்டை ரேடியோல பிராட்காஸ்ட் பண்றாங்க. என்ன பாட்டு? ஏய், உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? இது என்ன பாட்டு பிஸ்கோத்து? ஆமா, உனக்கு என்ன பாட்டு வேணுங்கற? கூப்பிடுவா எங்க அண்ணாத்தியா? அண்ணாத்த அண்ணாத்த. யார் இவன் தான் உங்க அண்ணாத்தையா? நான் இல்லம்மா, அவர் பெரிய மேத ஜீனியஸ், அவர் பெரிய அறிவாளி. அண்ணாத்த, ஹலோ அண்ணாத்த. இந்த ஆளுதான் அண்ணாத்தையா? இந்த வீட்டுல பாட்டு மாத்திரம் இல்ல, வேற என்னென்னமோ வரும். வினோதமான வீடு, போய் பாரு. போறேன். ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எது எப்படி தெரியுமா? நாங்க என்ன புத்தக படிக்கிற நினைச்சீங்க? இது பாரதியார் பாட்டு. நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். எந்த அருமையான பாட்டு அது, அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா? நிறுத்து நிறுத்து. பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்தோட வழியா யாரு வேணாலும் எந்த ராகத்தோட பாடலாம். ஆனா அது மக்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு முக்கியமானது, நீ பாடின ராகத்தை விட நான் பாடின ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். என்னடா சொல்ற? தூங்கலையா? இலவசம் மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, தூக்கம் என்ன தூக்கம்? ஐய, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, 4 எலக்ட்ரிக் லைனை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட கொரட்டை வேற, விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்தப்படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டாங்க. ஆமா, இவர் பெரிய சலீம், இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீம், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவ இல்ல? இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களாம். எடுக்கட்டும், எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அறுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிடும். கோயில் சத்திரத்துல தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, பொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். விளக்கமா எவன்டா நாங்க பூ பறிக்கிறது? அப்பா, நம்மள இல்ல. டேய் ரகு, நீ எங்கடா போயிட்ட? இத வரமா? டேய் குடி. அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். டேய் குடிச்சிடாத, தலையில கொத்து கொத்தா முடி முடிஞ்சிடும், அப்புறம் அசிங்கமாயிடுவேன். பை போயிடாத. இன்னும் என் திறமையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வந்து காட்டுறேன். ரகு கண்ணா. என்னம்மா? ஒடியா ஒடியா. என்னம்மா ஸ்கூலுக்கு போப்பிட்டியா? ஆமா, நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டேன். இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிப்பா, எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாங்கன்னு. இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பார்த்து வாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. சரி ஏண்டி, எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஏன் குறைச்சிட்டேன்? வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட தான் என்ன வெளியே அனுப்புவியா? ஆமா. ஏமா அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பா தானே? அத நான் செய்ய மாட்டேங்க, உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கெட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே. யாரது சிரிக்கிறது? கண்ணாடிக்கார பத்தி பட்டி வச்சிருக்கியா? அப்பா நான் உன் புள்ள. கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திடீர்னு இப்படி பிச்சுக்கிட்டு கெட்ட பட்டாணி? அடடே மீரா, வா வா. யாரது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு திரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதனால நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இவ ரேடியோல பாடின பாட்டை உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும் போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு. அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து
நானும் அவரை மாதிரியே பெரிய விஞ்ஞானி ஆக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்லா திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள லூசன் தான் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேரு என்னம்மா? சீதா. நல்ல பேரு. அடிக்கடி வந்துட்டு போமா. மீரா கூட்டிட்டு வா. வா வாங்க. நல்ல புருஷன், நல்ல புள்ள. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து. இது என்ன தலையில? சோறு சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள 2 பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள 2 பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டேன்னா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு. அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். அப்படியா? சரி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்டதான் சொல்றான். யோ வாயா அப்படி. ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காயா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அத விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே. இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது. என் கூட லண்டன் வந்துருங்களே. நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இந்த மூதேவி பிறந்தா. அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விடு, தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா டாட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசுனீங்க இங்க இருந்தீங்க உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க, நான் மட்டுமா இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். கொடுமா பாவமண்ணா. எகிரி குதிக்கிற குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எக்ஸசைஸ் இருக்கும். இவ்வளவு தெரியாம போச்சு. என்ன ஒண்ணுமான எக்ஸசைஸ்? மேல பாரியா? மேலையா? கிண்டலா? அங்க பாரியா? அடடே, நம்ம தோஸ்து. ஹலோ, குட் மார்னிங். தாங்கறல. என்ன உத்தரவு பாத்தியா? அந்த காலத்து ஆட்சியர் சீதா பிராட்டிக்கு கல்யாணம் கொண்டு போச்சான். இந்த காலத்து ஆட்சியர் இந்த சீதாவோட பொடைய கொண்டு போயிடுச்சு. காலம் அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேறி போச்சு. இத பாரு, நீ முளைக்கிறதுலயோ எகிரி குதிக்கிறதுலயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. போடுங்கறல. அத வாங்கணும்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். ஆஹா, மூளைய பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உனக்கு உதவி செய்ய வந்த பாரு, என்ன கவலைப்படுற நீ? இப்ப என்ன அந்த படம் உனக்கு நீ? யோ, என்னையா நீ விளையாடுறியா நீ? சரி புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்ப நானே அவுக்குறேன். எங்கிட்ட வேலை காட்டுற நீ? ரொம்ப வரமான குரல் போல இருக்க. நான் சட்டையை போட்டா ஜாக்கெட் மட்டும் போடுது. எனக்கு எனக்கு புடவையும் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். இந்த ரகுராமன் வேலையை காட்டுறேன். இப்ப என்ன செய்யறேன் பாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? ஐயோ, என்ன ஏமாத்துற நீ? இப்ப பார், புடவை தன்னால போட வைக்கிறேன். போட 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 மாட்டேன். அப்படி போட எடுத்துக்கமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ குரங்கு. ஐயோ, என் பேண்ட் உள்ள போதே, வண்டிக்குள்ள போதே. ஏமா பிரிக்கிற நீ? ஐயோ, நீ தெரியாதே.
சிரிக்கிற நீ ஏமா பாண்டிலாம எப்படி ஊருக்குள்ள போறது உடனே பாதியோட சுத்திக்கிறேன். அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க ஆம்பளை இப்படியே போலாம், நான் பொம்பளை இப்படியா போறது? ஆள விடுங்க. இந்த பொம்பளை எப்படி இப்படித்தான் உதவி செய்ய போனோம், அதுக்கு உபதம் ஆயிடும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படின்னா என்ன டீச்சர்? அப்படின்னா தன்னுடைய மகனை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் அந்த தாய்க்கு அவனை பெற்றதை விட பெரிய சந்தோஷம். அது சரி. என்னப்பா ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒழுங்காத்தான் பாடம் கத்து கொடுக்குறீங்க, ஆனா உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் கத்து கொடுக்க தெரியலையே. இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? அப்படி என்னமா தப்பா சொல்லிட்டேன்? அங்க பாருங்க இந்த கூத்த. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, சக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, போறவங்க எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு, போறதா இருந்தா வேற வழியா போங்களேன். ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றியே? கோலத்தை பாருங்க, உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சிட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல, கொஞ்சம் தள்ளிக்குங்க, தாண்டி போயிடுறேன். பாட்டி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேன், என்னாச்சு? ஐயோ, சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? இருங்க இருங்கம்மா, உங்க வயசுல என் வயசு என்ன? யாராவது கிட்ட என்ன கேட்கணும், விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள, என்னத்த கோச்சுக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா, பூ, பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்த அஸ்திர வேண்டித்தான். சீதா, சித்தராலிங். உனக்கு ஏறி எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னங்க கத்தாத. பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பம்பளன்ட்டு. அப்பா அம்மா விட்டுடாதுப்பா, சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும்பா. நான் சமாதானப்படுத்துறேன். நீ தான் பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு, இல்லையா? இது ஒண்ணு குறைச்சல கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கு கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. ஒழுங்குறது ஏண்டி, கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன், முட்டை, மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சைத்திட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன்.
ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. பொங்குது அப்படியே மலர நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும். உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெழுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரம் மதுரம். கஷ்டம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அவ்வளவு இருக்கும். இந்த பச்சை பயிர் வாடி போகும். தண்ணியை திறந்து விடுங்க. இந்த பச்சை பயிர் வாடி போகும். கருப்புல மரத்தில் மரியாதையா நான் பார்த்து நிறுத்து. முக்கியமா ஆராய்ச்சி பண்றல, சும்மா மூட கத்துக்கிட்டு. மியூசிக்கா? ஐயா, வெறும் வயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே. உனக்கு ஒழுங்கா சோறு என்ன ஆகும்? ஒழுங்கா பாடியா மூடிக்கிட்டு மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. சொல்றல நிறுத்தில படி. இப்ப நாங்க வந்தேன். நான் சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கேன். படி ஆஃப் பண்ணு. முடியாது. ஆஃப் பண்ணு. முடியாதுன்னு சொல்றேன்ல. தள்ள முடியாது. முடியாது. என்ன இது? நான் புருஷமா காலையில மேல போட்டுக்கிட்டு இப்ப நான் அந்த மூட்ல இல்ல. மழையில காலையில உங்களுக்கு முடியலன்னா எனக்கு என்ன? ஐயோ சரிப்பட்டு வராது. பூ வாங்குறீங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பூ கூடனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க, பழசா கல்யாணம் ஆனாங்க, எங்களுக்கு தெரியாது. என்னமா சொல்லிட்டா இப்படி வள்ளி நூலுற? நான் ஒரு மலம வாங்குவேன், 2 மலம வாங்குவேன். அது ஏன் இஷ்டம். நீ என்ன கேக்குறது? ஏமா வயசுக்கேத்த புத்தி வேணா? 40 வயசுல நாய் வேணும் வருவாங்க. ஆனா உனக்கு இப்ப பேய் வேணா பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூ முக்கியம். நீ பாட்டி பூ தலை வச்சிருந்திய வீட்டுல சின்ன வயசுல மாட்டிருக்கான்னு தெரியல. அவளுக்கு பூ வாங்க உனக்கு என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரில உனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. பெத்த கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச, 10 குறைக்கு உங்க 2 பேரையும் உட்கார வச்சு சோறு வேற போடுற. அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேப்ப, அப்புறம் புடவை வேணும்னு கேப்ப. நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டுறேன் இல்லையா? அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா பழமொழிதான் பெருசா சொல்றாங்க. ஆண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு. வேலை வெட்டி இல்லங்கிறதுக்காக பரவாயில்ல இந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சீதா நீ கவலைப்படாத. இது என்ன பூ? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அத உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா இதோ வந்துட்டேன் அத்தை. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, அம்மியில 2 தேங்காய் பத்த வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். எம்மாடி, என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னுதான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா சீதா நாட்டுல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது.
இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவிலே பிறந்திருக்க மாட்டேன். அடுத்த ஜென்மம் இருந்தா இந்தியா பிறந்தாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல பிச்சிகான பிறந்தாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவை காணாம்பா. ஏங்க உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, நீ தான் பாக்கி. நான் வேலை இல்லாம இருக்கிறத நீ குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ அதுக்கு இல்லைங்க, வேலை வேணாங்கிறேன். தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. எதுக்குன்னா என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினம் முந்தானியே பிடிச்சிட்டு வந்துட்டு கண்ட சோறு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ அப்படி இல்லைங்க. வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாது? சொந்த தொழில் தானே, நானும் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை வெட்டி தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? அது சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 1,00,000 ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இத பாரு, உங்களை யாரும் நம்ப தயாரா இல்ல. 1ஆம் தேதி பிறக்கட்டும், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? 2 லாட்டு சீட்டு வாங்கிட்டேன், அதை நம்பித்தான் சொல்றேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்படி புரட்ட விடுறான், தலைகளை படுத்துருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யாரவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான், தீவட்டி தடிய? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடா. ஏண்டா சொல்லி ராஜா, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட சவுரி முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுரி முடிய கொடு. சவுரி முடி ரெடி. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரதை. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா என் வீட்டு சோத்த தின்னுட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணாம. மரியாதையா இறங்கி ஓடு. சாமி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஐயோ சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரங்க, வரங்க. எந்த பொம்பளையுமே தம் புருஷனை 4 பேர் பெருமையா பேசணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தாண்டா எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, வெளியில முட்டாள்தனமா நடந்துகிட்டா கூட கட்டின பொண்டாட்டிக்கு முன்னால தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட நடந்திருக்கியா? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணணுங்க? அவன் பண்ணதெல்லாம் சரிங்க இல்ல? 1000 தான் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி. திருடு கூட தன் தேவைக்கு திருடுன்னு தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நியாயமாயிடாது. அதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற 10ஆம் வசதித்தனமான பொண்ணு இல்லனா. மண்ணு எப்படியோ அதுல வளர பயிரும் அப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில உருண மாட்டேங்குதான். ஒருத்தர்கிட்ட முன்கோபம் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கும். அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கிட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் அவங்க போக்கிலே போய் மாத்த முடியும். அது இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பு. இது ஒண்ணு சிறப்பு இல்லடி. காலங்காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் இது. படிச்சு வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதடி. நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? என் புருஷனை திருத்தறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல. அதனால
அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒரு வேலை வெட்டி இல்லாதவனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா வெட்டி வேலை செய்யறவங்க கூட வாழ முடியாது. அப்போ எதிர்காலம் அத பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அது படிக்க நடக்கட்டும். ஜோசியம் ஜோசியம் கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்டும் பிடிக்கும், பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு, அதுக்காக வாங்கி கொடுத்த அங்க அவசரம் நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு, அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். எங்கப்பா வெண்ணியால மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு, அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு, அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. சரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். நாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறது நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு, எல்லாம் நம்ம கையோட மகிமை. ஒரு சீட் எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகளா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளிய விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா புலேபகாவலி விக்ரமாயிட்டா விடியவாடா, யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட் எடுத்து போடுறாங்கன்னு. கிளி கிளி, ஐயோ என் கிளிய போன தூக்கிட்டு போயிடுச்சு, கிளி போச்சு, கிளி போச்சு. ரகராங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன், என் கிளியவே போன தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே. ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. சொன்னவங்க. ரகுராமா சௌக்கியமா? என்ன மாதிரி வயக்காடு வரப்பள்ளி வேலை செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏதோ 4 எழுத்து படிச்சுட்டோமேனு காலரை தூக்கி விட்டு தலைகால் தெரியாம ஆடின. இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு? உன் பொண்டாட்டி கோச்சேரி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. போயா ஏமா, எதுக்கு பார்த்து சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து ஒண்ணு சிரிக்கல, நாங்க எங்க விஷயம் சொன்னாங்க. பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நாம தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே, அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு சொன்னான். அடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா? ஆமாண்ணே. அந்த கிறுக்குன்னு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. ஓ, யார் வருது பாத்தியா? நம்ம காலேஜ் பாட்ட நீ சீதாடா மச்சே. ஹஸ்பண்ட கோர்ட்ல முட்டாள்னு சொல்லிருக்கா. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இடம் காலியா இருக்கு, யாரும் வேணாலும் அப்ளிகேஷன் போடலன்னு அர்த்தம்டா. போடலாங்கிறியா போட்டுருவோங்கிறியா? போடுவா. அறிவாளில சொல்ல சொல்டா. சொல்லேன்டா. சொல்லுடா. அறிவாளி. சொல்லுடா. அறிவாளி. சத்தமா சொல்டா. நான் அறிவாளி.
சத்தியமா நான் அறிவாளிதான். அடிக்காதா அறிவாளி. பிள்ளையாரப்பா, சாகறதுக்கு முந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு முந்தி ஊர்ல ஒத்த 2 பேர் தான் என்ன பார்த்து முட்டாள்னு சொன்னான். ஆனா இப்போ என் பொண்டாட்டி, கோர்ட்டு, இந்த ஊருக்கு கூட முட்டாள் சொல்லிட்டாங்க. திருப்தி தானே? இப்ப கேக்குறேன், நான் முட்டாளா? சொல்லு, வாய் திறந்து பேச. உங்ககிட்ட வச்சு வாயில நீ பேசணும். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சாக கூட வழி இல்லாம போச்சு. இந்த நேரம் பார்த்தா பவர் கட் ஆகணும். ஏமா இது உண்மைதானே? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுடா. கோர்ட்ல அவன் பொண்டாட்டி அவனை முட்டான்னு சொன்னா அந்த அவமானம் தாங்காம தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இன்னும் உன்னை கேவலமா தான் பேச போறாங்க. இதுக்காகவா நான் உன்னை பிள்ளையா பெத்தேன்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம புள்ள பெரிய ஆளா வந்துட மாட்டானாங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறானாடா? நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இந்த முடிவுக்கு வந்த? உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, இந்த ஊரே உன்னை புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு நடந்து காட்டு. அதுதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு சாகணும்னு நினைச்சீன்னா எங்கேயாவது போய் செத்து தொலை. ஏன் கண்ணு முன்னால வேண்டாம். நான் பெத்தது ஒரே புள்ள, அதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு போற. போடா. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீங்க? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதுதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். பக்கத்து ஊர்ல வரீங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா, அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தரகரே, டீ எடுங்க. பாமா, சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடுறேன். எந்திரியா. ஏன் மாமா, ஒரு மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பான்டா. போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன்.
தப்பு பண்ணது போதும் வாங்கயா. வர்றான் பத்தியா? அவங்களும் வர்றாயா? இவர மாட்டிக்கிட்டாங்களா 2 பேரும்? இன்னைக்குதான் பிடிச்சிருக்கு ஊரா. யோ மானங்கட்ட மாமா, நான் சொன்னதுக்கு என்னமோ மூக்கு மேல கோவம் வந்துச்சே. இப்ப பாத்தியா கையும் களமா புடிச்சிட்டேன். இதுக்கு என்னங்கிற? கல்யாணத்துக்கு காசு வேணுங்கிறதுக்காக பெத்த பொண்ண 4 வாடகைக்கு அவர் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன ஊரியா உங்க ஊரு? சைக்கிள் கடையை விட கேவலமா போச்சு. ஏய் இங்க வாடா போறோம். என்னன்ற? ஐயோ எனக்கு காசு பணம் இருந்தா கை நீட்டிடுறதா? கேளுங்க எந்த நியாயத்தை. டேய் முதலாளி, ஒருத்தர வேண்டாம் மிரட்டி நடந்ததை மறைச்சிடலாம். ஆனா இந்த ஊரையே மிரட்டி வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னையா அவர்த்த கேட்டுக்கிட்டு? மாப்பிள தம்பி இங்க இருக்காரு, இவர்த்த கேட்டா போச்சு. வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி இந்த அசிங்கத்தை. மாப்பிள வரதட்சணையே வாங்காம கட்டிக்கிற போற மாப்பிளைய பார்த்திருக்கேன். பொண்ணு நொண்டியா இருந்தாலும் குருடா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மாப்பிளைய பார்த்திருக்கேன். ஆனா இன்னொருத்தன் வச்சிருந்த பொண்ண கட்டிக்கிற போற மாப்பிளை இப்பதான் பாக்குறேன். ஆனா நீங்க பெரிய தியாகி மாப்பிள. இது உனக்கே அடுக்குமாடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் பொண்ணு வாழ்க்கையில ஏண்டா இப்படி விளையாடுற? மாமா வாய மூடுறா. ஏன் வாய மூடலாம்? மாப்பிளையோட வாய மூடலாம். இந்த இருக்கார மாப்பிளையோட அப்பா வாய மூட முடியுமா? சொல்லியா, வாயில என்ன எலி குஞ்சா முடிஞ்சிருக்க? கட்டின பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வக்கீலாத பைய நீ பேசுறியாடா? பொண்ணு பெத்தவங்களுக்கு தாண்டா தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம். அப்பா, மான ரோஷம் எனக்கு இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். அதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இங்கே நில்லுங்க. அப்படி போடுறா ராசா. ஏய் மான ரோசம் எல்லாம் என் கூட வாங்க. வந்து என்ன நடந்ததுன்னா, தம்பி, உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊர்க்கார பசங்க வாயை எப்படி மூடுறதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த ஊர்கார பயல்களை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாவு வீட்டுக்கு போனா கூட கருமாதி எப்ப இலை எப்ப போடுவாங்க கேட்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போங்க. பண்றியா? கொன்னுடுவேன். இதுல அநியாயம். நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியா? அல்பா சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்கு? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான். கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. நம்ம விட இது பாட்டி. இது நம்ம வீடுதான். என்ன இதெல்லாம் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நின்னு குடிப்பேன், உட்காந்து குடிப்பேன். சரி, அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன, இனிமே இந்த கன்றாவியெல்லாம் தொடவே மாட்டேன்னு. அப்ப சொன்னதெல்லாம் செய்யணும்னு சட்டமா? நீ கூட தான் சொன்ன அவரோட உண்மையா காதலிக்கிறேன், அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாதுன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன். இந்த கிளவி சொன்னது கூட கேட்காம என் தங்கச்சி படிச்சவ, விவரமா தான் எதையும் செய்வான்னு உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது காதல் இல்ல, வயசு கோளாறுன்னு.
அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் போதுமா? நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. சீதா, காதலுங்கிறது ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் ரத்த நரம்புகளால போடுற முடிச்சுமா. அந்த முடிச்ச ஆயுசு பூரா அவுக்க முடியாது. அது அவர்னோம்னா நாம தான் ஆயுச முடிச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? புரிய வைக்கிற நிலைமையில உன் புருஷனும் இல்ல, புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்ல. ஊர்கார பசங்க உன் பின்னாடி பேசுறத கேட்கும்போது எனக்கு தாங்க முடியலம்மா. அதனாலதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். உன் மனசு கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிருமா. குடிக்காத. பாத்து தவ மேல உட்கார வச்சிடாதரு. என்னங்க நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னா நான் கோவமா? எனக்கே தெரியாம உங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. நீரா, நான் உண்மையிலே குடிச்சிட்டேன்னு நினைச்சியா? என் தங்கச்சியோட மனசு மாறணும், ஆனா அதே நேரத்துல அவருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. என்ன செய்யலாம்னு பார்த்தேன், குடிச்ச மாதிரி நடிச்சேன். நான் உண்மையிலே குடிக்கும் போது இவ்வளவு மீதி வச்சேனா? நீங்க உண்மையிலே குடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ, நாங்க சொல்றத செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அட, நம்பிக்கை இல்லையா? இந்தா குடிச்சு பாரு, உண்மை தெரியும். ஏமா குழந்தை அழுகுது? ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது. குழந்தை எப்படி கொடு. வாமா. அம்மா இல்ல இல்ல இல்ல, அழாதர ரஜத்தி, அழாத அழாத. அம்மா அம்மா அம்மா. ஆமா, கழுத்து மேட்ல யார் படுத்துக்கிறது? உங்க அண்ணன் தான். அண்ணனா? அவரே இங்க? ஊருக்காக தானே ஒன்னா சேர்ந்திருக்காங்க, மனசோத்த வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீரா, மீரா கதவு தர. ஏ மீரா, கதவு தரையே. மீரா, ஏய் கதவு தரடி. என்னடி இந்த நேரத்துல? அண்ணனை எழுப்பு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சத்தமிடாத, தலைவலின்னு சொன்னாரு. நாங்க தைலம் தேய்ச்சி விட்டேன், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன வேணும்? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்காதவங்களை எழுப்பவே முடியாது. என்னடி இதெல்லாம்? இந்த வீட்டுல உன் அழுகு சத்தம் எங்க காதல விழறப்போ எங்க சிரிப்பு சத்தம் உன் காதல விழக்கூடாது இல்லையா? அதனால தாண்டி. அண்ணே ஒரு டீ கொடுங்க. அக்கா, மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு, இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்காருல்ல? உங்க மாமாவா? மாமா. என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போச்சுனாங்க. எந்த அக்கா? அதோ அந்த அக்கா. சரி நீ போ. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பார்த்து போடா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மை
தண்ணிய சொன்னா ஊத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 அவ்வா அவ்வா. என்ன உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, என் பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? செல்லிங். அந்த செம்பு போட்டு செல்லிங் தி சேம் போட் இல்லையா? we are selling the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டே தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? வைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே. இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கன்னு சொன்னீங்க, வெட்டி போனம் போட்டுருவேன். ஜாக்கிரதை. துள்ளனி மீண்டும் தலைப்பு. தொழிற்சாலையிலிருந்து ஏற்படும் புகையால் காற்றில் பரவும் விஷக்கிருவைகள் தாவரங்களை மட்டுமில்லாமல் மனிதர்களையும் பாதிக்கின்றன. இதை தடுக்க புதிய பார்முலாவை கண்டுபிடித்துள்ளார் இளம் விஞ்ஞானி எஸ்.கே. ரகுராமன். இவருக்கு தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். பலே பலே. என்ன இவன் ஹெட்லைன் நியூஸ் இவனை பத்தி நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் ஊர் தெரிஞ்சு வச்சிருக்குது. என்ன இருந்தாலும் அவன் ஏன் பையன் இல்லையா? என்ன ஏன் பையன் உன் பையன்? இந்த வாத்தியாரமா பெற்று வளர்த்த பையன். அதான் இந்த போடு போடுது. ஆமாண்டி, உருப்படாத வரைக்கும் அவன் ஏன் பையன், உருட்ட அப்புறம் அவன் உன் பையன் ஆயிடுவானா? எனக்கு வர்ற ஆத்திரத்துல என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? தம்முன்னு டிவி பார்க்க போறேன். அதை செய்யுங்க. நீ என்ன கேட்க போற? நான் ஒண்ணு கேட்கல. சீதாவோட அண்ணன் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. அவர் ஏதாவது கோவமா பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காம பொறுமையா என்னன்னு கேளு. எங்க இருக்காரு? மாடியில இருக்காரு. சரி நீ வா. நான் என்னத்துக்கு என்னைய கூப்பிட்டு இருக்க? நீ போய் பாரு. போடாண்ணா. என் தங்கச்சி ஒண்ணு தப்புதான், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஒன்னா சேர்ந்து வாழ சொல்ல போறீங்க அதானே? இல்ல மாப்பிள்ள, அதுதான் இல்ல. நீங்க சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு வாழ்றதும் உங்க இஷ்டம். ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லலான்னு வந்தேன். அங்க அப்படி உட்காராதீங்க, வேட்டி அழுக்காயிட போகுது. கட்டின வேட்டி கரையானதுக்கு அப்புறம் அழுக்குப்பட்டுடுமேன்னு கவலைப்பட்டா எப்படி மாப்பிள்ள? அது என்னமோ தெரியல, என் தங்கச்சி கண்ணில் தூசி விழுந்தா என் கண்ணில் தண்ணி வருது. பெத்தவங்க இருந்தாலும் கழுதை அவங்க பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அது சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு, சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. புருஷன் முன்னாடி தகராறுங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே காரி துப்புற மாதிரி. புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழ்றது வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள காரி துப்புற மாதிரி. அது அவ்வளவு நல்லது இல்ல. எப்ப தான் செஞ்சது தப்புன்னு ஒரு பொண்ணு உணர்ந்துட்டாலோ அவளை அதுக்கு மேல அழ வைக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. இன்னும் என் மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, மரியாதை இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல இருந்து வரும்போது சீதா என் தங்கச்சா மட்டும் வரக்கூடாது, உங்க சம்சாரமா சந்தோஷமா வரணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். எஸ்.கே. ரகுராமன், எஸ்.கே. ரகுராமன். சீதா, சீதா, சீதா. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதானே? ஆமா சார். இனி பிரிஞ்சிருக்க போறீங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ போறீங்களா? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா, உங்க முடிவு என்ன? என்னால சேர்ந்து வாழ முடியாது. Because I am a fool. I am a fool. I am a fool. Yes. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனோடு ஒரு பெண் சேர்ந்து வாழ்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ அதை போல் ஒரு முட்டாளோடு சேர்ந்து வாழ்வதும் சாத்தியப்படாத ஒன்று என்று இந்த கோர்ட் ஒத்துக்கொண்ட காரணத்தால்
என்னை போன்ற முட்டாளும் இந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்பது முடியாத ஒன்று. சோ ஐ நீட் டைவர்ஸ் ஃபார் ஆனர். இந்து திருமண சட்டம் 13(1)A பிரிவின்படி இந்த வழக்கில் ஜுடிஷியல் செப்பரேஷன் வழங்கிய பின்னும் கணவன் ரகுராமன் விவாகரத்து கோருவதால் இந்த கோர்ட்டு இவர்களுக்கு விவாகரத்து வழங்குகிறது. எனக்கு என்ன விட்டு போயிடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன விட்டு போயிடாதீங்க. இத பாரு, நீ எவ்வளவு அழுதாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதான் என் முடிவு. என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க கல்யாண ஊர்வலத்துல வண்டி ஓட்டுனதே நான் தான். அன்னைக்கு உங்க வீட்டு உற்பத்தினதுனால உரிமையோடு சொல்றேன், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு தம்பி. நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேரு புகழமா இருக்கீங்களே, அதுக்காக அந்த பொண்ணு எத்தனை கோவில் குளம் ஏறி இறங்கி இருக்கும் தெரியுமா? அவ கோவில் குளம் ஏறி இறங்குதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவ மனசே ஒரு கோவிலுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை சரியா புரிஞ்சுக்காதது என்னோட தப்புதான். ஒரு நாள் உங்க கூட வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கு உன்னால தாங்கிக்க முடியலையே. உன்னை விட்டு ஒரு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேன். என் மனசு என்ன பாடுபட்டுன்னு யோசிச்சு பத்தியா? ஒருத்தன் யாரு வேணாலும் புரிஞ்சுக்காம போலாம், ஆனா கட்டின பொண்டாட்டியே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம வாழ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இன்னைக்கு இந்த கோர்ட்டுனா நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு பிள்ளையார் கூட பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கோர்ட்டு தடுக்க போகுது. என்ன புரியலையா? நாளைக்கே நம்ம 2 பேருக்கும் புதுசா பிள்ளையார் கோயில கல்யாணம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னம்மா அது? வாசல்ல கோலம் போட சொன்னா தாய கட்ட மாதிரி என்னென்னமோ வரைஞ்சிருக்க. மணி அதுல பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம். பசங்களுக்கு டீச்சர் அம்மாவை பிடிக்கலையா? பெரிய இம்சையா? வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருங்க. ஏண்டா நீயாவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போக கூடாது? பொறுப்பே இல்ல. இத பாருமா, பழையபடி திட்ட வேலை வச்சுக்காத. பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடல, அது ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்புல மட்டும் சொல்லாத. நீ 3 பிள்ளைங்க பெற்றிருக்கல? ஆமா. திட்டிக்கிட்டு எங்க பெரியவன்? 1 2 மூத்தவனை காணுமே. காலையில இருந்து தேட கிடைக்கலையே. எங்க போனா?